கவனிங்க எக்ஸாம்பிள் 6.16 இதில் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறது, இது மேலே இருக்க வேல்யூ எல்லாத்துலையும் என்ன சேஞ்ச் பண்ணிடலாம். இதை கீழே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ க்யூப் பி க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மேட் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா, அந்த சம் பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் சம்மில் ஒன்றுமே இருக்காது. கவனிங்க 1 + காட்டு இருக்குது. காட்டு எப்படி எழுதுவீங்க, காஸ் ஏ பை சைன் ஏ. ஓகேவா, அடுத்து ப்ளஸ் டோன் எப்படி எழுதுவீங்க, sin a by cos a into sin a minus cos a divided. இதை பார்க்க எப்படி இருக்குது, a cube minus b cube. a cube minus b cube என்ன ஃபார்முலா, மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஒன் மைனஸ் வருமே அது வச்சுக்கோங்க. a minus b into a square plus b square. இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் ab. ஓகேவா, இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு பக்கம் ஏயா, பியோட வேல்யூ கொசிக்கன் ஏ. இந்த இதில் அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஏக்கு பதிலாக சீக்கன் ஏனும் பிக்கு பதிலாக கொசிக்கன் ஏனும் இந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்பில் இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், இந்த ஃபார்முலாவில் பார்த்தே சொல்லிடலாம். ஏக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க, சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர். இப்போ சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் cosecant squared a plus ab secant a cosecant a. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே sin a இருக்குது, இங்கே cos a இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கீழே எல்சிஎம்மாக sin a cos a எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னு தெரியும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் கூட எக்ஸசைஸ் போட்டுக்கலாம். 1 + இதை இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா 1ஓட கூட கிராஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே எல்சிஎம் போட தெரியும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்துருங்க. sin a cos a எடுத்துகிட்டு இங்கே sin a cos a வந்துடும், இங்கே என்ன வரும், இதில் என்ன இல்லை sin a மட்டும் தானே இருக்குது. அப்போ cos a cos squared a ஆயிரும். இங்கே sin a cos a இருக்கும்போது இங்கே cos a இருக்குது, அதனால் இந்த sin squared a வந்துடும் அப்படின்னு கூட போடலாம். எல்சிஎம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அப்புறமாக்க இன்னொரு ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஓகே, இதை இங்கே கிராஸ் பண்ணிடலாமா. அப்போது cos squared a இது இங்கே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா sin squared a divided sin a cos a. ஓகேவா, இன்ட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, sin a மைனஸ் cos a divided இங்கே பாருங்கள் இந்த வேல்யூ கிடைக்கும். இதை சேஞ்ச் பண்ண கிடைக்கும் 1/secங்கிறது cos a மைனஸ் கொசிக்கன்கிறது sin a. ஓகேவா, ஓகே தானே. அடுத்த ஸ்டெப்பில் இங்கே சீக்கன்கிறது காசோட ரெசிப்ரோக்கல், அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசிக்கன் எதோட ரெசிப்ரோக்கல், சைனோடது, அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் அப்படி எழுதலாமா 1/சீக்கன் கொசிக்கன். அப்போ என்ன வரும், சீக்கன் வந்து காஸ் ஏ ஆயிரும், கொசிக்கன் வந்து சைன் ஏ ஆயிரும். ஓகே தானே. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஈஸி தான், கவனிங்க. 1 + cos squared a + sin squared a வேல்யூ எவ்வளவு, 1/sin a cos a. ஓகேவா, அடுத்து இங்கே என்ன இருக்குது, sin a மைனஸ் cos a டிவைடட். இந்த ஸ்டெப்பில் பண்ணலாம், இதை இங்கேயும் கிராஸ் பண்ணிடலாமா. இப்போ என்ன கிடைக்கும், sin a மைனஸ் cos a டிவைடட் sin a cos a. கிராஸ் பண்ணணும்னா இது ரெண்டையும் இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் இன்ட்டு எழுதிடுவோமா. ஓகே தானே, இது ரெண்டையும் இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் இன்ட்டு எழுதியிருக்கோம். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், cos squared a + sin squared a பதிலாக 1 போட்டு கீழே இருக்க வேல்யூ எழுதியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணலை. மேலே இதை இங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டர் வேல்யூவில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே cos squared a இங்கே sin squared a இன்ட்டு cos a sin a இருக்குது. அப்படியே இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா. squared a இதோட எல்சிஎம் என்னது அப்படின்னா cos squared a sin squared a. இப்போ நான் இதோட எல்சிஎம்மாக cos squared a sin squared a எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட இந்த இருக்க வேல்யூக்கு என்ன பண்ணுறேன், எல்சிஎம் எடுக்க போகிறேன். இது cos squared a sin squared a எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இல்லை, கீழே டினாமினேட்டரில் cos squared a இருக்குது. எல்சிஎம் என்ன எடுத்திருக்கேன், cos squared a sin squared a எடுத்திருக்கேன். இங்கே cos squared a மட்டும்தான் இருக்குது, என்ன இல்லை, sin squared a இல்லை. அப்போ மேலேயும் கீழேயும் sin squared a மல்டிபிள் பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும், sin squared a ப்ளஸ் இங்கே எல்சிஎம் என்ன எடுத்திருக்கேன், cos squared a sin squared a எடுத்திருக்கேன். இங்கே sin squared a மட்டும்தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும், கீழே cos squared a வரதுனால மேலேயும் கீழே என்ன பண்ணுவோம், ஒரு cos squared a மல்டிபிள் பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும், cos squared a ப்ளஸ்
இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏயே நான் என்ன பண்ணியிருக்கேன், காமனாக எடுத்திருக்கேன் இல்லையா. இங்கே எல்சிஎம் எடுத்திருக்கேன், காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ எடுத்திருக்கேன். இங்கே கீழே ஒரு சைன் ஏ ஒரு காஸ் ஏ தான் இருக்குது. அப்போ மேலே என்ன பண்ணுவோம், ஒரு சைன் ஏ காஸ் ஏல மல்டிபிள் பண்ணும்போது மேலே வந்து என்ன வந்துடும், காஸ் ஏ சைன் ஏ. ஓகேவா. இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் வருங்க, அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை இங்கே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா sin a cos a plus 1 divided sin a cos a into sin a minus cos a divided அப்படியே இதே சம்மை தான் அப்படியே எழுத போகிறோம். இந்த காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இப்போலாம் என்ன பண்ண போகிறோம், 1ன்னு போட போகிறோம். வேறு எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணலை. இந்த சம்மு தான் என்னடா இது இவ்வளோ பெரிய சம்மாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மேட்ரு ஒன்றுமே இருக்குது. அதனால கவனித்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. இந்த காஸ் ஏ சைன் ஏ எப்படி இருக்கட்டும், டிவைடாக கீழே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிரும் பாருங்கள். அப்படியே பாருங்கள் இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் பண்ணிடலாமா, இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் பண்ணலாமா, இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் பண்ணிடலாமா. ஓகே தானே. இப்போ எல்லா வேல்யூ கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ டினாமினேட்டர் என்ன வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்படி தானே, எல்லா வேல்யூ கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ என்ன வேல்யூ இருக்குங்க, 1 இங்கே என்ன இருக்குது, மேலே தான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மேலே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போ இங்கேயும் மேலே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். மேலே 1 இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், மேலே போயிட்டு காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு வந்துடும். ஓகேவா. ஸோ நம்ம ஆன்சர் என்ன ப்ரூஃப் பண்ணி எடுத்து எழுதிடலாமா. sin a minus cos a divided secant cube a minus cosecant cube a equal to cos square a sin square a. கவனிங்க, இதில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியஸ்ட்டு சம்மு. ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். மேலே இருக்கிறது வேல்யூ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் டேர்ன் இருந்துச்சுன்னா சைன் பை காஸ், காட் இருந்துச்சுன்னா காஸ் பை சைன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், மேலே இருக்க வேல்யூவில் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் காஸ்க்கு சேஞ்ச் பண்ணோம். இல்லை ஏ கியூப் மைனஸ் பி கியூப் போடுறதுனால ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக சீக்கன் ஏனும் பிக்கு பதிலாக கொசிக்கன் ஏனும் அப்ளை பண்ணோம். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம், வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகேவா. கீழே இருக்கிறது என்ன பண்ணோம், இந்த சைன் இந்த கொசிக்கன் சீக்கன் ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் காசுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1ன்னு போட்டோம். வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை இல்லையா. இதை இங்கே கீழே இருக்க வேல்யூவில் இதை இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ எல்சிஎம்மாக எடுத்தோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ எல்சிஎம்மாக எடுக்கும்போது இங்கே என்ன வேல்யூ இல்லையோ அதால் மல்டிபிள் பண்ணோம். இங்கே என்ன பண்ணுறோம், காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் ஒரு சைன் ஸ்கொயர் ஏ அதோட மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஏ கிடச்சிரும். அதேமாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ மேலே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே என்ன பண்ண போகிறோம், மேலேயும் கீழே ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஏ டிவைட காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ அதை டிவைட் காமன் எடுத்துட்டோம் அப்படிங்கிறனால காஸ் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஏ சைன் ஏல மல்டிபிள் பண்ணியிருப்போம் மேலேயும் கீழே, ஏன்னா ஸ்கொயர்டு வரணுங்கிறதுனால. ஸோ அப்போ காஸ் ஏ சைன் ஏ கிடைக்கும். ஓகேவா. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம்மாக காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ எல்சிஎம்மாக எடுத்துருக்கோம். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை இங்கே இன்ட்டில் கிராஸ் பண்ணியிருப்போம், +1 ஆயிரும். அடுத்து இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும், இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். இந்த வேல்யூவில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1ன்னு போட்டிருப்போம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ எல்லா வேல்யூ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/1 டிவைடட் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் இருக்கும். ஸோ மேலே போகும்போது காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஆயிரும். ஓகேவா. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுக்கிறோம், என்ன எடுக்கிறோம், காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேவா. பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 1 நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பிக்கு பதிலாக கியூக்கு பதிலாக அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் பி ஸ்கொயர், அப்போ காஸ் பவர் 4 தீட்டா டிவைட சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து என்னதுக்கு கியூ ஸ்கொயர், அப்படி இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா சைன் பவர் 4 தீட்டா டிவைட காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. இன்ட்டு பி ஸ்கொயர் காஸ் பவர் 4 தீட்டா டிவைட சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்
q ஸ்கொயர் இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா. அப்போது sin power 4 theta divided cos square theta ஒரு +3 இருக்குது +3. ஓகேவா. இந்த ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக க்யூக்கு பதிலாக வேல்யூவை எழுதியிருக்கோம். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஒரு காஸ் ஸ்கொயருக்கு ஒரு காஸ் பவர் 4ல் 2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே சைன் பவர் 4 தீட்டா இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இது இங்கேயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாமா. பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் இங்கே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைன் பவர் 6 தீட்டா டிவைடர் இதை இங்கேயும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டே இன்ட்ரு எழுதணும் இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள். இதை இங்கே கிராஸ் பண்ணிட போகிறோம். காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு sin square theta cos square theta divided இதை இங்கே என்ன பண்ணிட்டோம், இதை இங்கே sin square theta cos square theta. ஓகேவா. இதை இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதை இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ சேம் வேல்யூ இருக்கிறதுனால இந்த வேல்யூ கேன்சல் பண்ணி விட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், cos power 6 theta ப்ளஸ் sin power 6 theta ப்ளஸ் 3 இன்ட்டு sin square theta காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ தான் இங்கே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்மேட் எழுத போகிறோம். எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் க்யூப் 6 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் க்யூப் அப்படின்னு பிரிச்சுக்கேன். ஓகேவா. ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. இந்த ஸ்டெப் ஓகே தானே. இது எப்படி இருக்கேன் அப்படின்னா ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ண போகிறோம் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். இங்கே ஏயோட வேல்யூ இங்கே பாருங்கள், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பிடி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பிடி ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக இது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா. அப்போ இந்த ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அப்படின்னா இங்கே ஏயோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏயோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா, பியோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. ஏயோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா, பியோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த வேல்யூ கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்மேட்டில் அப்படியே அப்ளை பண்ணிடலாமா. அப்போ என்ன கிடைக்கும், ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா, பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இதில் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகேவா. அப்போ என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் க்யூப் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏபி எழுதிட்டோமா. அடுத்து ஏ ப்ளஸ் பியில் என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த இருக்க வேல்யூ இங்கே ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஆல்ரெடி இங்கே வேல்யூ இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பிடி ஹோல் க்யூப் ஃபார்முலா போல் ஏ ப்ளஸ் பிடி ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா. ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ அளவு 1 கியூபிக் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். 1 மைனஸ் 3 இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ அளவு 1 இன்ட்டு சம் வேல்யூ என்ன மல்டிபிள் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த வேல்யூ மைனஸில் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, இந்த வேல்யூ இங்கே ப்ளஸில் இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் அளவு 1. therefore p ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 3யோட வேல்யூ அளவு 1. ஓகேவா.